ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து தன்னுடைய தோஷமானது நீங்க வேண்டி ஒரு யாகம் செய்தான். அதே சமயத்தில் சக்தி என்னும் ரிஷியினாலே சபிக்கப்பட்ட யஜ்ஞசர்மா என்கின்ற அரக்கனும் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இங்கே வந்தான் இந்த திவ்ய தேசத்துக்கு. எம்பெருமான் உடனே வெளிப்பட்டு அந்த அரக்கனை அழித்து 2 பேருக்குமே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து அவர்களுக்கு மோட்சத்தை அளித்தான். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம். காய்ச்சின வேந்தனாக, காசின வேந்தன் என்றும் மூலவருக்கு திருநாமம். காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே, அத்தனை ஆயுதங்களோடும் நீ எழுந்தருளி என்னை ரட்சிப்பதற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்று நம்மாழ்வார் உருகி மங்களாசாசனம் செய்கிறார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை குறித்து. பூமிபாலர் என்று இந்த எம்பெருமானுக்கு திருநாமமும் உண்டு. கிழக்கு நோக்கி கிடந்த திருக்கோலத்திலேயும் மலர்மங்கை நாச்சியார், பூமகள் நாச்சியார், உற்சவர் புளிங்குடி வள்ளி, காசின வேந்து, காய்ச்சின வேந்தன் எம்பெருமான், பூமிபாலர், புளிங்குடி வள்ளி உற்சவ நாச்சியாரோடும் மூலவர் மலர்மங்கை நாச்சியார், பூமகள் நாச்சியாரோடு எழுந்தருளியிருந்து வருண தீர்த்தத்தோடு விமானம், வேதசார விமானம், ஸ்ருதிசாகர சேகர விமானம் என்றும் இந்த விமானத்துக்கு அற்புதமான திருநாமம். வருணன், தர்மராஜன், நரருக்கெல்லாம் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். அருள்மாறன் பாடிய அற்புதமான புளிங்குடி என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருப்புளிங்குடி, அருள் சடகோபர் பாடின திருப்புளிங்குடி என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருப்புளிங்குடி. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி, உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குத்தேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்க்கு அருளி தடங்கொள் தாமரை கண்விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழையிருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. திருப்புளிங்குடி என்னும் திவ்ய தேசத்தில் கிடந்தானே, கிடந்த கோலத்திலே விளங்குபவனே, நீ பள்ளி கொண்டிருக்கும் காலங்களிலே எல்லாம் சிறிது கூட அசைவுங்கிறதே இல்லாமல் ஒரே நிலையிலே பள்ளி கொண்டுள்ளாய். உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து, அப்ப உன்னுடைய அது நோவினாலே வருந்தும் வண்ணம் நீ எத்தனை காலம் இப்படி பள்ளி கொண்டிருப்பாய். கிடந்த நாள் கிடந்தாய், இப்படி திருப்பள்ளி எழுந்தருளி இருக்கிறாயே, எத்தனை காலம் இப்படி இருந்தியோ. உன்னுடைய திருமேனியானது நோவினாலே வருந்தும்படிக்கு நீ எத்தனை நாள் தான் இப்படி பள்ளி கொண்டிருப்பாயோ. உன்னுடைய பல வகையான நிலைகளுக்கு ஏற்றபடியாக சிறு சிறு பணிகள் தொடர்ந்து குற்றேவல் செய்கிறோம். எப்படி தொல்லடிமை வழிவரும் தொண்டர் சிறு சிறு பணிகளை எல்லாம் வாழையடி வாழையாக வருகிற அடியோங்களுக்கு அருளி உன்னுடைய தடங்கொள் தாமரை கண்விழித்து, தாமரை மலர் போன்ற திருக்கண்களை விழித்து நீ பள்ளி எழுந்து உன்னுடைய பெரிய பிராட்டியும் நீயும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த 3 லோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் கைகூப்பி தொழும் வண்ணம் அமர்ந்த கோலத்திலே விளங்கி அருள வேண்டும்னு சொல்றார். உம்முடைய தொண்டர்களான எங்களுக்கு தொடர்ந்து சின்ன சின்ன பணிகள் செய்யும்படிக்கு நீ அருள வேண்டும். வழிவரும் தொண்டரோர்க்கு அருளி தொடர்ந்து குற்றேவல் செய்து வழுவிலா அடிமை செய்யும்படிக்கு நீ அருள வேண்டும். மேலும் தடங்கொள் தாமரை கண்விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழை இருந்து அருளாய். நீ எழுந்து அமர்ந்த கோலத்திலே இருக்க வேண்டும். எதற்காக? உன்னுடைய தேவியாரானவர்கள் மற்றும் மூவுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உன்னை தொழும்படிக்கு, நீ பிரிந்த 3 லோகத்தவர்களும் தொழும் வண்ணம் அமர்ந்த கோலத்திலே விளங்கி அருள வேண்டும் எம்பெருமானேன்னு இந்த
திவ்ய தேசத்தை குறித்து நம்மாழ்வார் மங்களாசாசனம், பிள்ளைபெருமாள் ஐயங்காரும் தெளியும் பசும்பொர் சிறை காற்று வீச விழியும் துயர் போய் விடுமே. வலிமையற்று அடியேனுக்கு அருள் செய்யும் முறையிலே திருப்புளிங்குடி என்னும் திவ்ய தேசத்திலே நிலையாக வாழக்கூடிய எம்பெருமானே, உன்னை சுமந்து கொண்டு பெரிய திருவடியாகிய கருடன் இங்கு வந்தால் அந்த பெருமானுடைய பொன் போன்ற ஒளியையுடைய சிறகுகளினுடைய காற்று வீசுவதால் மரணம் அடைவதற்கு ஒப்பான என்னுடைய கொடிய துன்பமானது என்னை விட்டு நீங்கிவிடும்னு சொல்றார். எளியேற்கு அருள புளிங்குடி வாழ் அச்சுதனை கொண்டு கருள புளிங்கு வந்த கால். எம்பெருமானை சுமந்து கொண்டு வரக்கூடியவர் பெரிய திருவடி கருடன். அவர் இங்கு வந்தால் அந்த பெருமானுடைய பொன் போன்ற ஒளி வீசக்கூடியதான சிறகுகள் இருக்கே, அந்த சிறகுகளிலே பட்டு காற்றானது வீசக்கூடியதனாலே மரணத்துக்கு ஒப்பாக இருக்கு என்னுடைய கொடிய பாவங்கள் துன்பங்கள், அதெல்லாம் என்னை விட்டு நீங்கிவிடும். அந்த காற்று என்னுடைய துயரத்தை துன்பத்தை மரணத்துக்கு ஒப்பானது, அது அத்தனையும் நீக்கிவிடும். தெளியும் பசும்பொர் சிறை காற்று வீச. ஆக அந்த பெருமானுடைய பொன் போன்ற ஒளி வீசக்கூடிய சிறகு காற்று வீசினால் விழியும் துயர் போய்விடுமே. மரணத்துக்கு ஒப்பான என்னுடைய துன்பமானது என்னை விட்டு நீங்கிவிடும். அப்ப வலிமையற்ற அடியேனுக்கு அருள் செய்யக்கூடியதனால நீ திருப்புளிங்குடி என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறாய். எளியேற்கு அருள புளிங்குடி வாழ் அச்சுதன். எளியவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே திருப்புளிங்குடியிலே வந்து எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, நீ நிலையாக அங்கே வாழ்கின்றாய் அப்படின்னு கருள புட்கொடி வானநாடன்னு சொல்றது போலே கருடனை வாகனமாக கொண்டு இங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறாய். அவருடைய சிறகு காற்று வீசுவதனாலேயே என்னுடைய துன்பங்கள்லாம் தீர்ந்து விடுமே. அப்படிப்பட்ட அருளை நீ எனக்கு அருள வேண்டும் என்று இந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கின்றார். அப்படி காய்ச்சின வேந்தனான எம்பெருமான் புளிங்குடிவல்லி நாச்சியாரினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாமும் நம்முடைய துயர்கள் அத்தனையும் களைய வேண்டும் என்று நம்மாழ்வார் பாசுரங்களை கொண்டு அந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.